படிக்கிறேன். நான் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கு படிக்கும்போது அந்த புக்கு எனக்கு புரிஞ்சிருந்துச்சு. அந்த புக்கு அந்த கதை பேர் வந்து என் கொண்டை எங்கே. அந்த கதையை சொல்லிட்டா அந்த கதையில் வந்து ஒரு தோட்டத்தை காமிக்கிறாங்க. தோட்டத்தில் வந்து ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. ஒருத்தர் நல்லா பெரிய காற்று அடிச்சிட்டு அப்போ வந்து அந்த கத்திரிக்காவே கீழே போய் விழுந்துருச்சு. அது கொண்டை இல்லாமல். அப்போ போய் தலையை போய் பார்க்கும்போது அது கொண்டை எங்கன்னு தேடிச்சு. அப்போ வந்து போய் தக்காயிட்ட போய் ஃபுல்லாக தேடிச்சு. அதுக்கப்புறம் தக்காயிட்ட போய் கேட்டுச்சு, நீ தானே கொண்டை போய் போது தக்காளி சொல்லி நான் கொண்டையெல்லாம் எடுக்கலை அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் போய் கேட்டுச்சு. பச்சை மிளகாய் சொல்லிச்சு, நீ தானே கொண்டை எடுத்த தெரியும்போது நான் ஒன்றும் கொண்டை எடுக்கலை, நானே கொண்டை வச்சுக்கிறேன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அப்போ கொடமிளகாய் போய் கேட்டுச்சு. கேட்கும்போது நீ தானே கொண்டை எடுத்த, நான் எதுக்கு அவன் கொண்டை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது சுரக்காய்கிட்ட போய் கேட்டுச்சு. சுரக்காய் நீ தானே கொண்டை எடுக்கும்போது நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக துளிடுறேன், நான் இப்படி இது எடுக்க போகிறேன் கொண்டை அப்படின்னு. அதுக்கப்புறம் போய் லாஸ்ட்டாக பழங்கி போய் கேட்டுச்சு. நீ தானே கொண்டை எடுத்த போது நீ தானே எடுத்துன்னு சொல்லும் போது அதுவும் சொல்லிச்சு. நான் எதுக்கும் அது வந்து பேசவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஆமாம் நீ தான் எடுத்தன்னு தெரியும் எனக்கு போது நான் தெரியுமா, நான் தான் எடுத்துருந்தேன், நீ போய் எங்கே போய் காற்று அழிச்சு இல்லையோ அங்கே செடி பக்கத்தில் கொண்டை இருக்கும் கத்திரிக்காய் செடியிலே அப்படி சொல்லும்போது கத்திரிக்காய் ஜாலியாக ஊர்ந்துக்கிட்டே போய் அந்த செடியை பார்க்கும்போது பெரிய கொண்டை. அதுக்கப்புறம் அந்த கதை இது பண்ணிட்டாங்க. என்ன மாதிரியே ஒரு அக்கா அரசு பள்ளி 8ஆம் வகுப்பு படிக்கிற அக்கா வந்து இந்த கதை எழுதிக்கிறாங்க. அந்த அக்கா பேர் வந்து தனுஸ்ரீ.